ஹாய்! இன்னைக்கு வீடியோல நீங்க ஒரு செல்ஃப் பேம்பர் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. டைம் வந்து 10:23 ஆகுது. ஸோ ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப டயர்டா இருந்தது. ஒய் நாட் செல்ஃப் பேம்பர் ஒரு 1 ஹவருக்கு மந்த்லி ஒன்ஸ் பண்ற ரொட்டீன் இன்னைக்கு பண்ணலாமே அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கிளென்சிங். டபுள் கிளென்சிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் பேஸ்டு கிளென்சர், அதுக்கப்புறமேட்டு வாட்டர் பேஸ்டு கிளென்சர். ஆயில் பேஸ்டு கிளென்சருக்கு கான்ஷியஸ் கெமிஸ்டோட ஆயில் பேஸ்டு கிளென்சர் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஹேண்டில் ஒரு 2 பம்ப் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா வந்து கையில் அதை ஹீட் பண்ண போகிறேன். ஸோ தட் ஆயில் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு அதை ஃபேஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் எதுவுமே போடலை. ஸோ இது வந்து மேக்கப் ரிமூவலுக்காக கிடையாது. காலையிலேருந்து நம்ம ஃபேஸில் அக்யூமுலேட் ஆகிருக்க என்விரான்மெண்டல் பொல்யூஷன்னால இருக்க டர்ட், அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸோட சீபம் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். சர்க்குலர் மோஷனில் டோட்டலாக ஃபேஸை மசாஜ் பண்ணதுக்கப்புறமேட்டு மினிசோலேருந்து நான் ரொம்ப மைல்டாக ஃபேஸ் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணுற மாதிரி கிளென்சிங் டூல் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ப்ரஷ்ஷில் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபேஸை வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாக வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கூட ஹர்ட் பண்ணாமல் ஃபேஸில் இருக்க ஒரு லேயர் ஆஃப் டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். எனக்கு இந்த ப்ராசஸ் வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இதை பண்ணுவேன். அண்ட் ஃபேஸோட மெஜாரிட்டி ஏரியாவில் இந்த மசாஜர் யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபிங்கர்ஸ்க்கு தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் நோஸ் அரவுண்டில் அண்ட் ஆல்சோ ஐஸ் அரவுண்ட்லாம் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணுறதுக்காக கைண்ட் ஆஃப் இது வந்து ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கான எக்ஸ்ஃபாலியேட்டர்னு போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இது ரொம்பவே பர்சனலாக பிடிக்கும். செகண்ட் ஸ்டெப்பாக வாட்டர் பேஸ்டு கிளென்சருக்கு ஸ்னேல் மியூசினோட ஜெல் கிளென்சர் தான் நான் எடுத்துக்கிறேன். இதையுமே ஃபஸ்ட்டு கையில் நல்லா ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து ஃபேஸில் ரொட்டேஷன்ஸ் மாதிரி. இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நல்லா வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபேஸை எனக்கு ஏர் ட்ரை பண்ண ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபேன் யூஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். செகண்ட் ஸ்டெப்பா ஸ்க்ரப் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் லிப்ஸுக்கு ஜஸ்ட் ஹர்ப்ஸோட ஸ்க்ரப் யூஸ் பண்றேன். நான் மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து லிப்ஸுக்கு ஸ்க்ரப் பண்ணுவேன். பிகாஸ் என்னோட லிப்ஸ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ். செகண்ட் ஸ்டெப்பா பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி ஆஃப் ஜோசனோட கெமிக்கல் பீல் வந்து நான் யூஸ் பண்றேன் இன்னைக்கு ஃபேஸ்க்கு. இந்த பர்டிகுலர் கெமிக்கல் பீல் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கூட நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸ்கின்னோட நீட் பொறுத்து. ஸோ இது வந்து என்னோட ஸ்கின்க்கு கொஞ்சம் ஹார்ஷான எக்ஸ்போலியேஷன் தான். ஸோ இதை நல்லா ரப் பண்ணுறது மூலியமா ஒயிட் கலரில் ஸ்கின்னோட டெட் செல்ஸ் இந்த கிளென்சரோட சேர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். லிப்ஸ்ல இருந்து வந்திருந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். தேர்ட் ஸ்டெப்பாக ஸ்லீப்பிங் மாஸ்க்கு டோனி மொழியோட ஃபேஸ் ஷீட் மாஸ்க் தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணேன். அது வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்கும். அடுத்த நாள் வந்து ரொம்ப பிரைட்டாகவே உங்கள் ஸ்கின்னை வந்து காட்டும். இந்த மாஸ்க் வந்து யூஸ்வலாக 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஒரு 10 to 12 மினிட்ஸ் போதும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ மாஸ்க் போட்டுட்டு நான் வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
மாஸ்க்கை நான் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த மாஸ்க்ல இருந்து எக்ஸ்ட்ரா இருந்த சீரம் எல்லாத்தையும் ஸ்குவீஸ் அவுட் பண்ணி கையில் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் நல்லா பேக் பண்ணிவிட்டு, இது எதுக்காக ப்ரிப் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபேஸ் மசாஜிங்க்கு நான் ஃபேஸ் மசாஜிங் டூல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் ஃபேஸ் மசாஜிங்க்கு ராஸ் லக்ஸரியோட இந்த 24K கேரட் கோல்ட் வைப்ரேட்டிங் ஃபேஸ் மசாஜர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் மசாஜர் வந்து என்னோட ஃபேவரெட். நான் வந்து குவாஷா ரோலர் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். பட் அதெல்லாம் விட இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வைப்ரேட் ஆகுறதுனால ஃபேஸில் வந்து நல்ல மசாஜிங் ஃபீல், ரிலாக்ஸிங் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நான் எப்படி குவாஷா யூஸ் பண்ணுவேனோ அதே டெக்னிக்கில் தான் இங்கேயுமே வந்து சேம் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து 5 to 6 டைம்ஸ் வந்து நான் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே சின் ஏரியாலேருந்து ஆரம்பிப்பேன். அதில் 2 செட் கொடுத்ததுக்கப்புறமேட்டு சீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்து ஐஸ்க்கு கீழே நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நோஸ்க்கு அரவுண்ட் பிரிட்ஜில் இருந்து மேலே ஃபோர்ஹெட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி யூஸ் பண்ணி அதை ஒரு 5 டைம்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் ஃபோர்ஹெட்லேயுமே வந்து ஒரு 5 டைம்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். இந்த ஃபேஸ் மசாஜிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு மார்னிங் டைமில் ஃபேஸ் வந்து டீப் அப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கைண்ட் ஆஃப் பாடிக்கு எப்படி வந்து எக்ஸசைஸ் வந்து ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங் ஃபீலும் மசில் எக்ஸசைஸும் கொடுக்குதோ அதே மாதிரி இது வந்து ஃபேஸ்க்கு வந்து நல்ல மசாஜிங்காக இருக்கும். பட் நிறைய பேர் வந்து இது ஃபேஸ் ஷேப்பை வந்து சிசில்டாக மாற்றும்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எதுவுமே தெரிஞ்சதில்லை. எனக்கு பர்சனலாக ரொம்ப நல்ல எக்ஸசைசிங்காகவும் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கிறதுனால தான் நான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவேன். ஃபேஸ் மசாஜிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த சீரமை நல்லா ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு ஐ மாஸ்க்கு எம்கஃபீனோட நயாசினமைட் ஐ மாஸ்க் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை பர்டிகுலராக நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கண்ணுக்கு கீழே வச்சு யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஒரு ஃபுல் டே கம்ப்யூட்டரில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு நைட் டைமில் இதை ஒரு டைம் நான் டெய்லியுமே வந்து போடுவேன். ஸோ போடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல், ஐயோட அவ்வளோ ரிலாக்ஸிங்கான அந்த ஃபீல் தான். இதை வந்து கைண்ட் ஆஃப் ஒரு 7 minutes to 8 minutes நான் வச்சுருப்பேன். ஸோ அதை வச்சுட்டு கண்ணை மூடி பாட்டு போட்டு நான் படுத்துருவேன். அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும் எனக்கு டெய்லி ரொட்டீனில். நெக்ஸ்ட்டு நான் இந்த ஃபேஸ் மாஸ்கெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். அதை லீவிங்காக நான் விட மாட்டேன். பிகாஸ் என் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு டோனர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதுக்கு ஒன் திங்கோட ஹனி அண்ட் ப்ரொப்பலிஸ் எக்ஸ்ட்ராக்ட் டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் ஒரு காட்டன் பேட் மாதிரி டிஷ்யூ, இது ரொம்பவே வந்து ரொம்ப லைட் வெயிட். இது வந்து நான் மினிசோலேருந்து வாங்கியிருந்தேன். இதை யூஸ் பண்ணி 2 to 3 டைம்ஸ் வந்து நான் இந்த டோனர் அப்ளை பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் எடுத்து செகண்ட் கோட், தேர்ட் கோட் அப்படின்ற மாதிரி கொடுத்துப்பேன். டே டு டேல வந்து நான் இந்த மாதிரி 3 கோட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி செல்ஃப் பேம்பர் ரொட்டீன் பண்ணும்போது என்டையராக வந்து எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டென்சிவாக நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஸ்பெஷலான ஃபீலுக்காக.
எசென்ஸுக்கு நான் எப்பவும் போல் ஸ்னேல் மியூசின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்னேல் மியூசின் வந்து டேம்ப் ஸ்கின்ல யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால முன்னாடி ஸ்டெப்பில் டோனர் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாக அது அப்சர்வ் ஆகாமல் லைட்டாக ஸ்கின் டேம்பாக இருக்கும் போதே இந்த எசென்ஸ் எடுத்து நான் வந்து நல்லா பேக் பண்ணிப்பேன். ஃபேஸில் பேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மசாஜும் பண்ணிப்பேன். சீரமுக்கு வந்து இன்னைக்கு நான் பர்டிகுலராக 2 சீரம் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்பூசினோட நம்பர் 9 சீக்ரெட் ஸ்கின் ஃபர்மிங் சிரம். இது வந்து ஃபேஸ் வந்து ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிவெண்ட் பண்ணி ஃபேஸ் நல்லா ப்ளம்பாக நெக்ஸ்ட் டே கொடுக்கறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரமாக ஃபாலோ பண்ணி எஸ்டே லாடரோட அட்வான்ஸ் நைட் ரிப்பேர் சீரம் ANR வந்து யூஸ் பண்ணுவேன். ஐ க்ரீமுக்கு வந்து எஸ்டே லாடரோட அட்வான்ஸ் நைட் ரிப்பேர் ஐ க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இது நான் வந்து ஐக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன், ஐக்கு கீழே, அதுவும் ரொம்பவே குட்டி பீ சைஸ்ட் அமௌண்ட் எடுத்து 2 கையிலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கண்ணுக்கு கீழே நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். தப்பி தவறி கூட கண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வந்து நீங்கள் இந்த சிரமை யூஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்பவே கண்ணுக்கு இரிட்டேஷனாக இருக்குது. ஸோ கண்ணுக்கு வெளியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு ஸ்னெயில் மியூசின் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஆல்மோஸ்ட் இந்த டப் காலி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் இன்னொன்று கண்டிப்பாக ஆர்டர் போடணும். பிகாஸ் இது எவ்ரிடே ரொட்டீனில் டெய்லியுமே மார்னிங் அண்ட் நைட்டில் நான் வேறு என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலுமே சரி, இதையுமே கண்டிப்பாக நான் ஆட் பண்ணிப்பேன். இது என்னோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லீப்பிங் மாஸ்க்கு லனேஜோட வாட்டர் ஸ்லீப்பிங் மாஸ்க் தான். எல்லாரும் லனேஜோட லிப் பாம் பற்றி தான் நிறைய ஹைப் கொடுத்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட், நான் ஏதோ ஒரு ஆஃபர்லேயோ கூப்பன்லேயோ வந்ததுன்னு நினைக்கிறேன். வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அடுத்த நாள் ஒரு கிளாஸ் ஸ்கின் எஃபெக்டில் தான் நான் வந்து காலையில் என்னோடய ஃபேஸை பார்ப்பேன். அந்த ஃபீல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்லீப்பிங் மாஸ்கில். ஃபைனலி லிப்புக்கு வந்து லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் எப்பவும் போல் மூடியோட வைட்டமின் சி பிக்மெண்டேஷன் ரிமூவல் ஸ்லீப்பிங் மாஸ்க் தான். இது நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அது பார்த்ததில்லை அப்படின்னா ஷார்ட்ஸில் போய் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இது வந்து என்னோட பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. லிப்ஸ் வந்து முதல்ல விட ரொம்ப சாஃப்டராகவும் ரொம்ப பிங்காகவுமே ஆயிருக்கு. லாஸ்ட் ஸ்டெப்பாக விஷ்-கேரோட ஐப்ரோ அண்ட் லேஷ் சீரம் தான். இன்றைக்கி வந்து நான் இது ஐப்ரோஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். லேஷில் யூஸ் பண்ணல, பிகாஸ் ஐஸ்க்கு அரௌண்டில் முதலே ஹெவியாக நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதனால இது வந்து ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ரொம்பவே திக்காக இருக்கும். அப்ளிகேஷனுக்கு அப்புறமேட்டும் கூட ரொம்ப நேரம் வந்து அப்சர்வ் ஆகுது. கைண்ட் ஆஃப் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான். பட் இதிலிருந்து ரிசல்ட் வந்து வேறு லெவலாக இருக்குது. எனக்கு ஐலாஷஸ்லாம் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். ஸோ ஃபைனலாக என்னோட ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ டைம் வந்து 11:30 ஆச்சு. கரெக்டாக 1 hour என்னோட ரொட்டீன் வந்து இருந்தது. ஸோ ஃபைனலாக இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தூங்க போகிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். பை.